பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக 9 பேர் குற்றவாளிகள் என்று கோவை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக நீதிமன்றத்தை பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். 9 பேரும் குற்றவாளிகள்ங்கிற தெளிவான முடிவுக்கு நீதிமன்றம் வந்திருக்கு. ஆனா நீதிமன்றம் இந்த முடிவுக்கு வருவதற்கு சிபிஐயினுடைய வாதம், ஏற்பாடுகள் அதெல்லாம் நிச்சயமாக ஒரு காரணமாக இருக்கும். ஆனா அதையும் தாண்டி பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுக்கு நேர்ந்த இந்த கொடுமையை கடைசி வரைக்கும் பிறர் சாட்சியாக மாறாம அதை நீதிமன்றத்துல முன்வைத்ததுங்கிறது தான் இப்படிப்பட்ட தீர்ப்பு காரணமாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் அமைப்புங்கிற முறையில நிறைய பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்க வழக்குகளோட நாங்க இருக்கோம். ஒவ்வொரு வழக்குலையும் அந்த பெண் 10 முறை குற்றவாளி கூண்டுல ஏறி எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்வதுங்கிறது பயங்கர மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அனுபவம். ஆனா இந்த இளம் பெண்கள் அதையெல்லாம் தாண்டி தங்களுக்கு நடந்தது இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாதுங்கிற முறையில அவங்க முன் சொல்லி இருக்காங்கிறது இந்த வழக்குல அதுதான் ரொம்ப ஹைலைட் ஆக வேண்டிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். அதே போல தமிழக மக்கள் நம்ம சாதாரணமா சொல்லிடக்கூடாது. இந்த விஷயத்துல மொத்த பேரும் வீதிக்கு ஒரே குரலாக நடந்ததுக்கு நீதி கேட்டாங்க. அதுவும் நிச்சயமாக ஒரு சமூக அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இது 2 தெளிவான ஒரு முக்கியமான தீர்ப்பு. இதுல கூட்டு பாலியல் வன்முறை அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்ததுங்கிற 2 செக்ஷனும் நிரூபிக்கப்பட்டிருப்பதா தான் தகவல் இருக்கு. அதனால தண்டனை அதிகபட்சமாக சாகும் வரை ஆயுள் தண்டனைங்கிறத நீதியரசர் நந்தினி தேவி கொடுப்பாருங்கிற எதிர்பார்ப்போட தான் நாங்க இருக்கோம். இதையும் தாண்டி அந்த பெண்களுக்கு நிதி உதவி, இது இழப்பீடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது கொஞ்சம் நெருடலா இருக்கு. அதனால நிதி உதவி என்பதையும் சேர்த்து நீதிமன்றம் உத்தரவிட்டால் அது மிகப்பெரிய உதவியா இருக்கும். மேம், இது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்புல என்ன வாதத்தை முன் வச்சிருக்காங்கன்னா, வயதின் அடிப்படையிலையும் பெற்றோர்களை பார்க்கணும் அப்படிங்கறதுனால அவங்க தண்டனைகளை குறைக்கணும் அப்படிங்கறத முன் வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒண்ணும் பெருசா ஏற்படும்னு தோணல. நம்ம கேள்வி என்ன, செய்யும் போது பெற்றோர் ஞாபகம் வரலையா, செய்யும் போது வயசு ஞாபகம் வரலையா, பாதிக்கப்பட்டவங்களோட வயசு என்ன, அவங்க எல்லாம் என்ன பெரியவங்களா? அதனால இதுல வயசுங்கிறது ஒரு இஷ்யூவே கிடையாது. பெற்றோர் இருந்தா அப்ப இந்த தப்ப அவங்க பண்ணியிருக்க கூடாது. அதனால செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில சிக்கிக்கிட்டோம் தண்டனை வருங்கிற நேரத்துல பெற்றோர்களை எழுப்பதும் வயதை துணை கழைப்பதும் சும்மா சால்ஜாப்பு தான். அதை நீதிமன்றம் ஏற்காதுன்னு நான் உறுதியா நம்புறேன். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வழங்க சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்திற்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வழங்க சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்திற்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம்.